வணக்கம். என் பெயர் ரத்தினவேல். நான் ஒரு கரியர் கன்சல்டன்ட். இனி நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கரியர் ஆப்ஷன்ஸ் இன் இன்ஜினியரிங். ஸோ, ஃபர்ஸ்ட்டு நான் யாரு? நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்? அத சொல்லிடுறேன். ஸோ, அதுக்கப்புறம் லெட்ஸ் கெட் இன்டூ த வீடியோ. ஓகேங்களா? ஸோ, என் பேர் ரத்தினவேல். நான் வந்து ஒரு ஒரு ஹெல்த் கேர் அனலிஸ்ட்டு. ஸோ ஸோ ஐ டிட் மை இன்ஜினியரிங் இன் பயோடெக்னாலஜி. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் தென் வந்து ஐ டிட் மை எம்பிஹெச். ஸோ போ ஒரு 2012ல வந்து பண்ணேன். ஸோ சின்ஸ் தென் வந்துட்டு எனக்கு ஒரு 12 இயர்ஸ் ஆஃப் ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ ஐ ஒர்க்ட் இன் வேரியஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் ஒரு ஐசிஎம்ஆர், அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் வந்து கிளின்டன் ஹெல்த் ஆக்சஸ் இனிஷியேட்டிவ், அதுக்கப்புறம் வந்து ஐடி கம்பெனிஸ். இந்த மாதிரிலாம் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு மிக்சர் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹவு டு சே, ஒரு டேட்டா ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, ஐடி ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ரிலேட்டடு பப்ளிக் ஹெல்த் ரிலேட்டடும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் குவைட் குட் காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ ஹேட் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து 2023ல வந்துட்டு என்னோட பர்சனல் சுச்சுவேஷனால வந்துட்டு நான் வந்து ரிசைன் பண்ணிட்டேன் என்னோட ஃபுல் டைம் ஜாப்பை. ஸோ இப்போ நான் வந்து என்னோட குழந்தைங்கள வந்து பார்த்துட்ருக்கேன். பார்த்துட்டு அப்படியே வந்து பார்ட் டைமாக வந்துட்டு ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதையும் கரியர் கன்சல்டன்ட் வந்து இட்ஸ் மை பேஷனேட் இது. ஸோ அதனால் வந்து ஒரு சர்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ ஐ ஜாயின்ட் இன் பிக் மை கரியர். ஸோ இட்ஸ் குட் கோயிங். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து இந்த அசைன்மெண்ட் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. I really thank to Mr. Ashok for this initiative and for all the assignments you did. Um, I'm super happy and super enjoying. Okay, okay. ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக டாபிக் போயிடுவோம். ஸோ ஜென்ரலாக பசங்க வந்து +2க்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து +2 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் கரியர், அதுக்கப்புறம் வந்து காலேஜ் கரியர். ஸோ ஸ்கூல் வந்து நம்மளுக்கு என்ன டீச் பண்ணுது? ஸ்கூல் வந்து நம்மளுக்கு என்ன டீச் பண்ணுது? பேசிக் அறிவு வந்து நம்மளுக்கு டீச் பண்ணுது. ஒரு கல்வி, ஒழுக்கம், இது அடிப்படை சார்ந்த விஷயங்கள வந்து நம்மளுக்கு வந்து நன்னெறிகள வந்து நம்மளுக்கு டீச் பண்ணுது. நாட் ஒன்லி அகாடமிக்ஸ், இதையும் சார்ந்து தான் வந்து ஸ்கூல் வந்து நம்மளுக்கு வந்து டீச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பசங்க வந்து ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜில் இருப்பாங்க. ஸோ டில் ஸ்கூல் கரியரில். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, காலேஜ் வரும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு ரியாலிட்டினா என்னன்னு தெரியும். ஸோ காலேஜ் லைஃப் தான் அவங்களுக்கு வந்து இட் டீச்சஸ் யூ ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அது. ஏன்னா அங்கே தான் நீங்கள் வந்து ஒரு தியரிட்டிக்கல் வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி கன்வெர்ட் ஆகுது நாலேஜஸ் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் வந்து ஒரு லா படிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் அங்கே காலேஜஸில் போய் தான் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வராது. ஸோ இது வந்து உங்களோட ஒரு +2 டு காலேஜ் கரியர் ட்ரான்சிஷன் சொல்லலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் அழகாக வந்து கிராப் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களோட லைஃபு. ஸோ நீங்கள் வந்து காலேஜ் எப்பயுமே வந்து நான் எப்பயுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா, காலேஜை வந்து நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணணும். ஸோ என்ஜாய் பண்ண இந்த சென்ஸ்னால் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணணும். ஸோ அகாடமிக்ஸ்லேயும் சூப்பராக இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட் விஷயத்துலையும் சூப்பராக இருக்கணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பண்ணிங்கன்னா அதுலேயும் சூப்பராக இருக்கணும். ஸோ அதுக்கான எல்லா டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் தான் வந்து அதுக்கு அலோகேட் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரே ஸ்ட்ரைட்டாக அதுக்கே போயிடுவாங்க. அகாடமிக்ஸ்னால் அகாடமிக்ஸே போயிடக்கூடாது, என்டர்டெயின்மெண்ட்னா என்டர்டெயின்மெண்ட்டே போயிடக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் ஒரு காம்பினேஷன். ஏன்னா இட்ஸ் ஒரு லைஃப் இது. காலேஜ்ன்றது இட்ஸ் ஒரு மெமரபுள் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது எப்பயுமே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வந்து ஒரு செரிஷபிள் மெமரியாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ நீங்கள் ஸ்காலர்ஷிப் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பேரியர் என்ன அப்படின்னா, நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது. இன்ஜினியரிங் போனீங்கன்னா நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு அதோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் கோட்டாவில் போனால் கூட ஒரு 2.5 lakhs ஆகுது. பட் ஆனால் நீங்கள் மேனேஜ்மெண்ட் போனீங்கன்னா அரௌண்ட் 5 lakhs கிட்ட வந்தது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளால் வந்து சில பேரால் அஃபோர்ட் பண்ண முடியும், பல பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்காலர்ஷிப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்காலர்ஷிப் வந்து இப்போ நிறைய ரிசோர்ஸஸ் வந்து வந்துச்சு. நிறைய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க, நிறைய கார்பரேட்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து ட்ரஸ்ட்டு பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ஸ் நிறையா வந்து கவர்மெண்ட்டில் பண்ணுறதுலாம் நிறைய பேர் தெரியறதே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து பிஎம் வித்யாலட்சுமின்னு ஒன்று போர்ட்டலே ஒன்று தனியாக இருக்குது. அது மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒன்று போர்ட்டல் தனியாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓசிஎல் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அது எல்என்டி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ வித்யாலட்சுமி, அதுக்கப்புறம் வந்து பட்டி ஃபார்
படி ஃபார் ஸ்டடின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய லிஸ்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயே நீங்கள் போய் பார்க்கலாம். அது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு, எஸ்சி ஸ்காலர்ஷிப்பு, அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அந்த ஸ்காலர்ஷிப்பு. ஸோ ஃபஸ்ட்டு கிராஜுவேட்லாம் வந்து ஃபார் வந்து உங்களுக்கு முதல் தலைமுறை பட்டதாரின்னு சொல்லுவாங்க. அது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தருது அது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து வே ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா, ரீல் வெஸ் ரியல் அப்படின்னா, ரீலில் வந்து மிஸ்டர் ரஜினிகாந்த், ரியலில் வந்து மிஸ்டர் அப்துல் கலாம். என்ன இது 2 பேருக்கும் என்ன ஒரு சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வந்து பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஒரு புவர் பேக்ரவுண்ட்ல தான் வந்தாங்க. பட் ஆனால் 2 பேருமே டிரைவ்ஸ் தேர் பேஷன். ஃபஸ்ட்டு வந்து ரஜினி வந்து ஈஸ் ஃப்ரம் கர்நாடகா. அவருக்கு வந்து நேச்சுரல் ஸ்டைல்னு ஒன்று வரும். அதுக்கப்புறம் அவர் ஆக்டிங்கில் வந்து பயங்கர பேஷனேட்டாக இருந்தார். ஸோ அந்த பேஷனேட்டில் இருந்ததுனால அவர் சென்னைக்கு அங்கேருந்து வந்தார். மொழி தெரியாது. அதுக்கப்புறம் இங்கே வந்தார். சென்னையோட சினி உலகம் வந்து பயங்கர காம்படேட்டிவான ஒரு உலகம். அந்த உலகத்தில் வந்து இவர் வந்து அவருக்கான ஒரு ஸ்டைலு, அவருக்கான ஒரு மேனரிசம் இதை டெவலப் பண்ணி அவருக்கான ஒரு உலகத்தையே ஒரு எம்பையரே வந்து பில்ட் பண்ணார். ஸோ அகெயின்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஏபிஜே அப்துல் கலாம். பசங்களாலேயும் எல்லாராலையும் வந்து அன்பால் அரவணைக்கப்பட்டவர், நேசிக்கப்பட்டவர் யாருன்னா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒரு வறுமையான ஒரு பின்புலத்திலிருந்து வந்தவர் தான் அவரும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ராக்கெட் மனிதன் சொல்கிறவங்க வந்து மிஸ்டர் அப்துல் கலாம், மிசைல் மேன் அப்படின்னு சொல்கிறவர் தான் அப்துல் கலாம். அவரும் அவரோட பேஷனேட் நோக்கி தான் ஓடி வந்தார். எம்ஐடியில் வந்து ஏரோஸ்பேஸ் பண்ணார், ஏரோநாட்டிக்கல் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து ராக்கெட் ரிலேட்டடாக பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் வந்து கவர்மெண்ட் கூட சேர்ந்து அணு ஆயுத இது முயற்சிக்கு வந்து இது பண்ணாங்க. பட் பொருளாதார தடையும் விதிச்சாங்க. பட் அதை தாண்டியும் வந்து அவர் சாதிச்சார். ஸோ நம்மளாலையும் அது பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ 2 பேராலையும் வந்து ஈர்க்கப்பட்டவர்கள் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தேர் பேஷன். ஸோ உங்கள் பேஷன் சொல்லி தான் வந்து உங்களை வந்து டிரைவ்ஸ் பண்ணும். அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறது, இஷ்டப்பட்டு படிங்க, கஷ்டப்பட்டு படிக்காதீங்க. எங்கள் அப்பா சொல்கிறது ஒன்று அதுதான். ஸோ இஷ்டப்பட்டு படிக்கிறதுன்னா என்னென்னா கோர்ஸ் மட்டும் புக்ஸு மட்டும் கிடையாது, நீ படிக்கிற கோர்ஸும் கூட தான். ஸோ எந்த ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணாலும் உனக்கு அது பிடிச்சிருந்தா அது படி. இல்லைனா வந்துட்டு பேரண்ட்ஸே சொன்னால் கூட படிக்காது. உனக்கு எந்த கோர்ஸ் படிக்குதோ அதை பெஸ்ட்டாக எடுத்து பண்ணு. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து எந்த விஷயம் பண்ணாலும் அதில் பெஸ்ட்டாக எடுத்து பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசைன் பண்ணுறீங்களா, அதில் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைனில் வந்து என்ட்ரன்ஸ் எழுதி அது பண்ணுங்கள். இல்லை ஒரு கலினரி ஆர்ட்ஸ் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்களா, அதுலேயும் வந்து நேஷனல் லெவலில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, இந்தியன் கலினரி இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு திருப்பதியில். ஸோ அதை எடுத்து பண்ணுங்கள். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் போகணுமா, நீங்கள் ஆர்கிடெக்ட்லேயே வந்து நேஷனல் லெவலில் என்ட்ரன்ஸ் இருக்குது, அதை எழுதி அது ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூட்டில் போங்க. ஸோ நீங்கள் எந்த துறையில் போனாலும், ஃபேஷன் டெக்னாலஜி போகிறீங்களா, அதுலேயும் வந்து நேஷனல் லெவலில் நிஃப்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் நீங்கள் என்ட்ரன்ஸ் எழுதி போகலாம். ஸோ இந்த மாதிரி எந்த துறையில் எடுத்தாலும் ஒரு நல்ல ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டாக போயிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிங்கனாலே உங்களோட பாதி பர்டன் வந்து கம்மியாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாதி பர்டன் வந்து உங்களுக்கு காலேஜ் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பாதி எஃபர்ட் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் த இயரில் வந்துட்டு நீங்கள் சக்சீட் ஆகாதீங்க. கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்துட்டு 113 கோர்சஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ 113 இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஐடி, சிஎஸ், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி இதை மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதை தாண்டி எவ்வளோ கோர்சஸ் இருக்குது. ஸோ பெட்ரோகெமிக்கல்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் பல பேருக்கு இருக்கா இல்லைன்னு கூட தெரியல. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து வேர்ல்டு லெவலில் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ டிசைனிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இருக்குது, ப்ரொடக்ஷன் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது. ஸோ எவ்வளோ கோர்சஸ் இருக்குது, ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது, டெக்ஸ்டைல் இருக்குது. ஸோ நீங்கள் டெக்ஸ்டைல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எம்பிஏ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நீங்களே நாளைக்கு ஒரு கார்மெண்ட் கம்பெனியில் இல்லை டிசைனிங்கில் போகலாம், அப்பேரலில் போகலாம். ஸோ எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து இவ்வளோ லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து கோர்சஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன. சில பேர் வந்து இப்போ நீங்கள் 12th வந்து பிசிஎம்பி கோர்சஸ் எடுத்துருப்பீங்க, ஸ்ட்ரீம் எடுத்துருப்பீங்க. அப்போது ஒருத்தருக்கு வந்து ஃபிசிக்ஸ் பிடிக்கும், இல்லை ஒருத்தருக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து மேக்ஸ் பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து பயோ பிடிக்கும். ஸோ உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி
உங்களோட லிஸ்ட் ஆஃப் கோர்சஸை வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இதுலேருந்து நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் வந்து நாங்கள் பண்ணலான்றது சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 4 சப்ஜெக்ட்டை வச்சு நான் வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸில் வந்து இப்போ ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸு, ஆட்டோமொபைல், மெரைன் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன், அதுக்கப்புறம் மெக்கட்ரானிக்ஸ். மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர். சைபர் செக்யூரிட்டினா இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் த கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அவ்வளோ வாய்ப்புகள் வரப்போகுது அதில். சைபர் செக்யூரிட்டி டேட்டா இஸ் அ ஃபியூச்சர். ஆனால் அந்த டேட்டா பாதுகாக்கிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி ஒன்று தேவைப்படுது. தட்ஸ் அ சைபர் செக்யூரிட்டி. ஸோ நீங்கள் வந்து டேட்டா ரிலேட்டட் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸு, சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி இது எல்லாமே. அதுக்கப்புறம் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தவிர்த்து ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப் எக்ஸோட இன்னொரு ப்ராடக்ட் வந்து குரூப். ஸோ அது வந்து ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி தான் அது வந்து அந்த ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வருதுன்னு கொஞ்சம் வந்து இந்த யூஸ் கேஸ் வச்சு வந்து கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கும். ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக வந்து சப்ஜெக்ட் கூட வந்து சிங்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கெமிஸ்ட்ரியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபார்மசூட்டிக்கல், அதுக்கப்புறம் பாலிமர் டெக்னாலஜிஸ், டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங். பயாலஜியில் பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் நான் ஏற்கனவே சொன்னது தான் உங்களுக்கு. ஸோ இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் நான் ஆல்ரெடி சொன்னதான். ஸோ இதில் கீ ஏரியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடிலாம் கீ ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங்கு, பிக் டேட்டா. அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் வந்து டேட்டானா பிக் டேட்டானாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ மிஷின் லேர்னிங்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாங்க. ஸோ இந்த மாதிரி மாறிட்டே இருக்குது. இப்போ சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி, அதுக்கப்புறம் பிளாக் செயின்லாம் வந்து ஆல்ரெடி இட்ஸ் ட்ரெண்டிங் உள்ள ஒரு ஒரு ஏரியா அது. ஸோ இட்ஸ் காம்ப்ளிகேட்டடான ஒரு ஏரியா. பட் ஆனால் வந்து ஒரு டேட்டா கம்ப்யூட்டேஷன் ஓரியன்டான ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு ஏரியா பிளாக் செயின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறது, பிட்காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் கான்செப்ட்ல தான் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஏரியாஸ் வந்து ஆட்டோமோட்டிவ்னா ஆட்டோமொபைல் செக்டார்ஸு, மெக்கட்ரானிக்ஸு, ரோபோட்டிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து அடிக்டிவ் மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் வந்து மெரைன் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் ட்ரிபிள் இ அண்ட் இசியில் வந்து ஃபோக்கஸ்டு ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்பெடட் சிஸ்டம்ஸு, டெலிகம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பவர் சிஸ்டம்ஸ், ஐஓடி அண்ட் விஎல்எஸ்ஐ. ஸோ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் கோயிங் டு பி வந்து ஒரு ட்ரெண்டி இன் த ஃபியூச்சர் இன் இந்தியா. ஸோ ஆல்ரெடி வந்து ப்ரொடக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் வந்து பண்ணி டிப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி நீ தான் ஃபஸ்ட்டு டிப்ளாய் பண்ணுறாங்க ஆஸ் அ கமர்ஷியலி. ஸோ இன்னும் கம்மிங் டேஸில் வந்து நிறைய வந்து நீங்கள் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஒரு பூமிங் ஃபீல்டு தான் சொல்லணும் அது. ஸோ ஸோ அதனால் ஒரு காலத்தில் வந்து ட்ரிபிள் இசி வந்து அவ்வளோ ஒரு ட்ரெண்டியாக இருந்தது. பட் நடுவில் டவுன் ஆச்சு. பட் திரும்ப வந்து இது வந்து அகைன் அந்த விட்ட இடத்த பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். இது ஃபோக்கஸ் ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷனு, அதுக்கப்புறம் அர்பன் பிளானிங்கு, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் சிட்டிஸு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு உள்ள நவீன காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சிட்டிஸை வந்து ரீடிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பழைய சிட்டிஸ்லாம் வந்து விட்டுட்டு இப்போ புதுசாக வந்து சிட்டியை வந்து டிசைன் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துகிட்டு வராங்க, இவி எடுத்துகிட்டு வராங்க, நிறைய ஒரு மாடர்ன் சிஸ்டம்ஸ் எடுத்து பில்ட் பண்ணி உங்களுக்கு நிறைய ஆட்டோமேஷன் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து பொல்யூஷன் ஃப்ரீ எடுத்துகிட்டு வரதுக்கான எல்லா டெக்னாலஜிஸும் வந்து உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து சிவில் ஸ்ட்ரக்சரல் வந்து நிறைய வந்து மாடர்ன் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். இதில் வந்து ஏர்கிராஃப்ட் டிசைனு, ராக்கெட் ப்ரொப்பல்ஷனு, ரெக்க சுற்றுதெல்லாம் அது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து ட்ரோன் வந்து இந்தியாவில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துச்சு. ஸோ ஈவன் எம்எஸ் தோனி வந்து கருடான்ற ஒரு ஸ்டார்ட் அப் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி ஒரு ஒரு ஹை பாப்புலேட்டடான ஒரு கண்ட்ரி இது. ஸோ இதில் வந்து
மனித வளம் வந்து சாதாரண ஒரு மனித வளமா இருந்தது. இப்போ ஒரு தரமான மனித வளமா மாறிக்கொண்டே இருக்கிறது. அதுக்கான நெறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் உள்ள வந்துட்டே இருக்கு. ஸோ, அதுக்கான ஒரு டீச்சிங்கும் உள்ள போயிட்டுருக்கு. ஸோ, இதில நெறைய நாளைக்கு சேஞ்சஸ் வந்து நம்ம நெறைய பார்க்கலாம் இதில. ஸோ, நீரோட்டத்த கூட நம்மளும் கலந்துடணும். அப்படின்றது தான் இதோட பழமொழி. சரிங்களா? அப்புறம் கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல், அதுக்கப்புறம் வந்து மெட்டலர்ஜிக்கல். ஸோ, பாலிமர்ஸு, பார்மாசூட்டிக்கலு, அப்புறம் பெட்ரோகெமிக்கல். பெட்ரோகெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, ம் அவ்வளோ இருக்கு ஆக்சுவலி வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஸோ, இது அக்ராஸ் த வேர்ல்டு ஃபுல்லாவே இருக்குது. ஸோ, ஆஃப்ரிக்கா அண்ட் மிடில் ஈஸ்ட்டு. ஸோ, ப்ராசஸிங், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு. அது எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியல. சிக்ரின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காரைக்குடியில இருக்கு. ஸோ, அவங்களே வந்து ஒரு பிடெக் ப்ரோக்ராமும் வந்து ஆஃபர் பண்றாங்க. அதுக்கப்புறம் பயோல வந்து பார்த்தீங்கன்னா, பயோமெடிக்கல் டிவைசஸ், அதுக்கப்புறம் ஜெனடிக் இன்ஜினியரிங். ஜெனடிக் இன்ஜினியரிங்லாம் எத்தன பேருக்கு தெரியும்னு கூட தெரியல. ஸோ, சத்யபாமா வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங் வந்து ஆஃபர் பண்றாங்க. 4 இயர்ஸ் கோர்சஸ். அதுக்கப்புறம் வந்து ஜெனடிக் மாடிஃபிகேஷன் இத பத்திலாம் நீங்க படிக்கலாம் அதுல. ஸோ, இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஒரு கோர் ரிசர்ச்ல யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, இந்த கோர்ஸ்லாம் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ, நீங்க ஒன்ஸ் முடிச்சீங்கன்னா, ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து யுஎஸ்லாம் போனீங்கன்னா, நல்ல யுஎஸ் இல்லன்னா வந்து ஜெர்மனி இந்த மாரிலாம் போனீங்கன்னா, நல்ல ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ, வேல்யூ ப்ரொபோர்ஷனான ஒரு கோர்ஸ் இது. பட் உங்களுக்கு இமிடியேட் ஜாப் அப்படி வேணும். இல்ல எனக்கு வந்து 4 இயர்ஸ் முடிச்சு எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னா, இந்த மாரி கோர்சஸ்லாம் நீங்க செலக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லாம் செட் ஆகாது. ஏன்னா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து இங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அப்புறம் மெக்கானைசேஷன், ஃபுட் ப்ராசஸிங், அப்புறம் டெக்ஸ்டைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங்ல பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபேஷன் டிசைன்ல பண்ணலாம். சஸ்டைனபிள் டெக்ஸ்டைல்ஸ், நெறைய ஆர்கானிக் இந்த மாரி டெக்னாலஜிஸ்லாம் அதுலயும் வருது. அதுக்கப்புறம் அப்பரல் டெக்னாலஜி. ஸோ, இதுதான் வந்து ஒவ்வொரு கோர்ஸ்க்கான ஒவ்வொரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ, ஃபோகஸ்டான ஏரியா. ஸோ, அதனால தான் நான் சொல்ல வரேன் என்னன்னா, இப்போ லிஸ்ட் ஆஃப் கோர்ஸஸ் 113 இருக்குன்னா, அதில நீங்க கேட்டகரைஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு ஒவ்வொரு ஏரியா ஃபோக்கஸ்டும் என்னென்ன மாரி செக்டார்ஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ற மாரி இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் லேண்ட்ஸ்கேப். நம்ம வந்து கோர்ஸ் மட்டும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கோர்ஸ் தவிர்த்து வந்து இப்போ ஜாப் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்ம என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ சிஎஸ்ஐடின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஐ வந்து ஒரு பூமிங் செக்டர். இப்போ ஏஐல வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வருது. நெறைய ஸ்டார்ட் அப்ஸ் ப்ராடக்ட்ஸ், நெறைய ஃபண்டிங். ஸோ, வெஞ்சர்ஸ் கேபிட்டலிஸ்ட் நெறைய பேர் உள்ள வராங்க. ஸோ, அவங்க நெறைய ஃபண்ட் பண்றாங்க. நெறைய ஸ்டார்ட் அப்ஸ் உள்ள வருது. ஸோ, இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து போட்டி போட்டு நெறைய பில்லியன் கணக்குல வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, ம். ம். உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெங்களூரு, டெல்லி, ஹைதராபாடு, அதுக்கப்புறம் சென்னை இப்ப நெறைய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஏஐ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி எடுக்கிறீங்கன்னா, என்னென்ன மாரி ஜாப் செக்டார்ஸ்லலாம் வந்து போலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ கவர்மெண்ட்ல போறீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அ கவர்னன்ஸ்ல போலாம். அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு சைபர் கிரைம்ல போலாம். தமிழ்நாடு ஸ்மார்ட் சிட்டீஸ்ல போலாம். தமிழ்நாடு ஹெல்த்ல போலாம். அப்புறம் டிட்கோல போலாம். டிட்கோல வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ இன் கவர்னன்ஸ், அதுக்கப்புறம் கிரைம், ஹெல்த், இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் நிக்ல போலாம். ஸோ டிஆர்டிஓல போலாம், இஸ்ரோல போலாம், ஆர்பிஐல போலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜோகோ இருக்காங்க, ஃப்ரெஷ் ஒர்க் இருக்காங்க. ஸோ இவங்கலாம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் தான். இவங்க கார்ப்பரேட் ஸ்டார்ட் அப்ஸ். அப்புறம் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், காக்னிசென்ட், பேபால், டிவிஎஸ் மோட்டார்ஸ். ஸோ டிவிஎஸ் மோட்டார்ஸ் கூட உங்களுக்கு வந்து ஐடி வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப்ஸ் கைண்ட் ஆஃப் வந்து கூவி வந்து ம் ஐஐடியோட ஐஐடி மெட்ராஸோட ஆலம் தான் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து வெர்னாகுலர் ஏஐ, அதுக்கப்புறம் வந்து அக்ரி சிஎக்ஸ், சாஸ்திரா ரோபோட்டிக்ஸ். ஸோ ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. நம்மளுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் கேள்விப்படாம வந்திருப்போம். பட் ஆனால் மார்க்கெட்டில் வந்து இதெல்லாம் ட்ரெண்டியாக போயிட்டு இருக்குது. இல்லை நீங்கள் ஃப்ரீலான்சிங்காக பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏஐல வந்து நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் சேட்பாட் ப்ராடக்ட் நிறைய டெவலப் பண்ணலாம். ஸோ பை யூசிங் த கோடிங் ஸ்கில்ஸ். ஸோ அந்த கோடிங் ஸ்கில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரீ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் அப்ஸில் வந்து ஏஐ ஹெல்த் கேர் பண்ணலாம், ஃபின்டெக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரீட்டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டி2சி ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய நிறைய இருக்குது. ஸோ பி2சி ப்ராடக்ட்ஸ். ஸோ ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நிறைய இது பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஜெனரேட்டிவ் ஏஐ. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் குரூக். அப்புறம் ஏஐ இன் சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் ஏஐ ஃபார் ஹெல்த் கேர், அப்புறம் கிளைமேட் ஏஐ. ஸோ இதெல்லாமே இருக்குது. அப்புறம் ரிசர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஐடி மெட்ராஸ் வந்து உங்களுக்கு ஏஐ லேப்னே தனியாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்க, விஐடி, எஸ்ஆர்எம், இவங்கெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஏஐல.
கார்ப்பரேட் ஏஐ லேப் வந்து பார்த்தீங்கன்னா, Zoho வந்து ஏஐ ரிசர்ச் லேப்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ இன்னோவேஷன் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காக்னிசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ சென்டர்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. ஸோ இவ்ளோ வந்து உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. பட் இதெல்லாம் நம்ம தான் வந்து டிக் பண்ணணும். ஸோ நம்ம தான் தேடணும். தேடி ஓடணும். ஓடி தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நம்மள நோக்கி வர ஆப்பர்ச்சுனிட்டீஸ தேடி தான் நம்ம போணும். ஸோ ஒண்ணு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நம்மள தேடி வரணும்னா, நம்ம அதுக்கேத்த ஒரு காம்பிட்டன்ஸா இருக்கணும். இந்த சொசைட்டி எப்படி இருக்கு? இந்த வேர்ல்டு எப்படி இருக்கு? அதுக்கான காம்பிட்டன்ட் ஸ்கில்ஸ வந்து நம்ம எப்படி டெவலப் பண்றோம்? ஸோ அப் டு டேட்ல வந்து ஐடிலாம் நீங்க இருக்கிறீங்கன்னா, எவ்ரி டே வந்து யூ ஷுட் அப்டேட் யுவர் செல்ஃப். ஸோ பை எனிதிங் ஒண்ணு சாஃப்ட் ஸ்கில்லா இருக்கலாம், இல்ல டெக்னிக்கல் ஸ்கில்லா இருக்கலாம், லைக் பைத்தானே இருக்கலாம், இல்ல எனி ரீசன்ட் லாங்குவேஜஸ் இருக்கலாம். ஸோ அதே மாரி தான் வந்து இப்போ சைபர் செக்யூரிட்டி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆக்சுவலி 2020ல நான் ஒரு ஃபேக்ட் சொல்றேன். 2020ல 2.2 பில்லியனா இருந்தது வந்து யுஎஸ் டாலரா 2027ல 5.6 பில்லியன் யுஎஸ் டாலரா வந்து அதோட குரோத் வந்து இருக்குது. ஸோ அபரீதமா இருக்கு ஆக்சுவலி. ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்னதான். இப்போ நீங்கள் சிஎஸ்ல வந்து போனீங்கன்னா, என்னென்ன மாதிரி ஜாப் ப்ரொஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து நிறைய பேர் நானும் கேட்குறேன். எதுக்குடா ஸோ ஒய் ஆர் சூசிங் த சிஎஸ் அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து ஐ வாண்ட் டு பி இன்ஜினியர்ன்றவங்களை கண்டி ஸோ என்ன மாதிரி இன்ஜினியர்ஸ் நிறைய இருக்குது. ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டும் சிஎஸ் தான் வரும். அதுக்கப்புறம் சாதாரண ஒரு டெவலப்பராக ப்ரோக்ராமரும் சிஎஸ் தான். ஸோ டெவலப்பர் ஆகலாம். அதுக்கப்புறம் நெட்வொர்க் இன்ஜினியராக ஆகலாம். அதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் ஆர்கிடெக்ட் ஆகலாம். அப்புறம் க்ளவுட் ஆர்கிடெக்ட் ஆகலாம். அப்புறம் சிஸ்டம் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆகலாம். ஆல்ரெடி சொன்னது டேட்டா சயின்டிஸ்ட்டு, வெப் டெவலப்பரு, அப்புறம் டேட்டா செக்யூரிட்டி அனலிஸ்ட்டு, ஒரு சாதாரண சாஃப்ட்வேர் இன்ஜினியரு. ஸோ இத்தனை ஜாப் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் முதல்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து என்ட்ரி லெவல்ஸ். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் உங்களோட ஜாப் ப்ரொஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடியில் போகலாம் கவர்மெண்ட்டில். அதுக்கப்புறம் இபியில் போகலாம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டில் போகலாம். அதுக்கப்புறம் வந்து பெல்லில் போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்எல்சியில் போகலாம், ரயில்வேஸில், டிஆர்டிஓவில், இஸ்ரோவில், அதுக்கப்புறம் வந்து ஓஎன்ஜிசி, அதுக்கப்புறம் ஐஓசிஎல், என்பிசிஏஎல். ஸோ இவ்வளோ வந்து ஸ்டேட்டு கவர்மெண்ட்டும் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்குது. உங்களுக்கு வந்து அப்பப்போ கால் ஃபார் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த எக்ஸாம்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்கணும். ஸோ ஒன்ஸ் பார்த்தோன்னா நீங்கள் அந்த ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிராக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிடலாம். ஒன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா நல்ல பே தான் உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு ப்ரைவேட்டில் போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து அசோக் லைலாண்ட் இருக்குது, டிவிஎஸ் மோட்டார்ஸ் இருக்குது, ஹுண்டா இருக்குது. ஸோ ராயல் என்ஃபீல்டு, இப்போ நிறைய நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர், தமிழ்நாடு ஸ்ரீபெரும்புதூரில் போனீங்கன்னா எல்லா ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸும் அங்கே தான் இருக்குது. ஸோ உஷா இது நிசான்லேருந்து, அப்போலோ டயர்ஸ்லேருந்து, ஹுண்டாய், அதுக்கப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் வந்து எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. இப்போ இவியில் கூட வின்ஃபாஸ்ட்னு ஒரு கம்பெனி தூத்துக்குடியில் வருது, டேஃப் மோட்டார்ஸு. அது மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வருது. ஃப்ரீலான்சிங் பண்ணிங்கன்னா கேட்கேம் டிசைன் பண்ணலாம். அப்புறம் ப்ரோட்டோடைப் பண்ணலாம், சிஎன்சி ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷனில் அதே லைக் ஐஐடி மெட்ராஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெரைனு அண்ட் மைனிங் இன்ஜினியரிங். ஸோ மெரைன் அண்ட் மைனிங் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்தியன் நேவியில் போகலாம், சென்னை போர்ட்டில் போகலாம், வஉசி போர்ட். ஸோ ஜென்ரலாக வந்து நீங்கள் வந்து இந்த போர்ட் செக்டர்ஸில் போகலாம். அதுக்கப்புறம் இந்தியன் நேவியில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி உள்ளே போகலாம். அது ஓஎன்ஜிசி, என்எல்சி, கோல் இந்தியா. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போகலாம். இந்த ட்ரில்லிங் ஆப்ரேஷன், இந்த ஆஃப் ட்ரில்னு சொல்லுவாங்க, இந்த குரூட் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ இதெல்லாம் கூட போகலாம் நீங்கள் மைனிங்கில் போகும்போது. ப்ரைவேட்டில் போனீங்கன்னா எல்என்டியில் ஷிப் பில்டிங்கில் போகலாம், கொச்சின் ஷிப்யார்டில் போகலாம். அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலோ ஈஸ்டர்ன் ஷிப் மேனேஜ்மெண்ட்டில் போகலாம், அதானி போர்ட்ஸு, வேதாந்தா, டாடா ஸ்டீல் மைனிங்கு. ஸோ இதெல்லாம் போகலாம். இல்லை நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்க அப்படின்னு இருந்தால் மெரைன் சர்வே பண்ணலாம். அதுக்கப்புறம் ஷிப் ரிப்பேர்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் அப்ஸில் வந்து ரெனியூவல் மெரைன் எனர்ஜி, டீப் சி மைனிங் டெக்கு. இது வந்து நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஐஐடி மெட்ராஸும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து டைடல் பார்க்கு. ட்ரெண்டிங் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டானமஸ் ஷிப்ஸு, அட்டானமஸ் ஷிப்ஸு,
அதுக்கப்புறம் வந்து கிரீன் ஷிப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் டீப் சி மைனிங்கு, அதுக்கப்புறம் ஏஐ இன் மெரைன் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுவும் போகலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈவியோட மார்க்கெட் வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 266 பில்லியன் யூஎஸ் டாலர் ஈவி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்தியாவில் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கான ஏன்னா இது வந்து பேசிக்கலி ஒரு ஒரு கன்சூமரான மார்க்கெட் இது. ஸோ பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ கன்சூமர் மார்க்கெட்டு. ஸோ மார்க்கெட் ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா 266 பில்லியன் யூஎஸ் டாலர். அப்புறம் வந்து ஆல்ரெடி ட்ரிபிள் ஈஸி எடுக்கிறவங்களுக்கு வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்தியாவில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அது சில நோட்டபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாட்டாவோடது, டாட்டா, அதுக்கப்புறம் மைக்ரானு, அதுக்கப்புறம் நெசாஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குஜராத்து, அசாமு, அதுக்கப்புறம் குஜராத்தில் தான், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது. ஸோ குஜராத்தில் வந்து 2-3 மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அசாம்லேயும் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஒரு நிறைய முயற்சியில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட சீரிய முயற்சியில் தான் வந்துட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணாங்க. ஸோ அதே தான். ஸோ இப்போ சிவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடபிள்யூடி, டிஎன்ஹெச்பி, அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் ஹைவேஸு, ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். அர்பன் பிளானிங்கில் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீலான்ஸில் போனீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்சி பண்ணலாம். அப்புறம் பிம் மாடலில் ஒர்க் பண்ணலாம். ஸோ அர்பன் டெவலப்மெண்ட் பிளானிங்கில் ஒர்க் பண்ணலாம். ட்ரெண்டிங் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டிஸு, ஏஐ இன் அர்பன் பிளானிங்கு, ஸோ சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சரு, எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ரக்சரு, டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜி, இது எல்லாமே இருக்குது. ஸோ அதுமாதிரி க்ரீன் டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 63 க்ரீன் டெக் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோ கம்பெனிஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கெமிக்கல் அண்ட் பெட்ரோகெமிக்கல் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஐஓசிஎல், பிபிசிஎல், அதுக்கப்புறம் வந்து ஹெச்பிசிஎல், அப்புறம் சிபிசிஎல், ஓஎன்ஜிசி. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலை வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி அதை ரிஃபைனிங் ப்ராசஸ் பண்ணி அதை வந்து பல வகையான ப்ராடக்ட்ஸை வந்து பிரித்து அதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் வந்து நாப்தா, அப்புறம் கேசலின், அதுக்கப்புறம் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவலு, பெட்ரோல், டீசல். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது ஒரு 23, 26 ப்ராடக்ட்ஸ் ஏதோ சம்திங் இருக்குது. எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க எல்லாம் ப்ராசஸ் பண்ணி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் ஒர்க் பண்ணலாம், சிஎல்ஆர்ஐயில் ஒர்க் பண்ணலாம், சிக்ரியில் ஒர்க் பண்ணலாம், ஆல்ரெடி சொன்னது. அதுக்கப்புறம் டிஆர்டிஓ, பெல்லு, இது எல்லாமே இருக்குது. நீங்கள் ப்ரைவேட் ஃபார்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒன் ஆஃப் த ஒரு பிக் இண்டஸ்ட்ரி அது இந்தியாவில். அதுக்கப்புறம் டாடா கெமிக்கல்ஸு, அப்புறம் எல்என்டி ஹைட்ரோ கார்பனு, அப்புறம் ஆதித்யா பிர்லா கெமிக்கலு, டவ் கெமிக்கல்ஸு, சென்கோபைனு, அதுக்கப்புறம் கோரமண்டல் இன்டர்நேஷ்னலு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரிலேட்டடில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஃப்ரீலான்ஸில் பண்ண பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராசஸ் கன்சல்டேஷன் பண்ணலாம், அப்புறம் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ட்ரெண்டிங் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கெமிஸ்ட்ரி, ரெனியூவல் எனர்ஜி, அப்புறம் எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ்ஸு, பயோகெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதெல்லாமே பண்ணலாம் இது. வேறு என்ன? ஸோ ஏரோஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ, டிஆர்டிஓ, அப்புறம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடு, அதுக்கப்புறம் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஐஏஎஃப். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ட்ரெண்டிங் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டெக்கு, யூஏவி, ட்ரோன்ஸு, ஹைப்பர்சோனிக் வெஹிக்கல்ஸு, ஏஎன் ஏரோஸ்பேஸு, க்ரீன் ஏவியேஷனு, ஸ்பேஸ் டூரிசமு, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டார்ட்-அப்ஸ் வந்து வந்துருக்கு ட்ரோனில். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், எம்எஸ் தோனி வந்து ஒன் ஆஃப் த கருடான்னு ஒரு ஸ்டார்ட்-அப் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஐஎன்சி போர்ட்டுன்னு ஒரு மீடியா ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து நிறைய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து எந்தெந்த செலிப்ரிட்டிஸ் வந்து எந்தெந்த ஸ்டார்ட்-அப்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து போய் பாருங்கள். பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இவங்க ஏன் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதில் மார்க்கெட் ஷேர் எவ்வளோ இவங்களுக்கு, இந்த ப்ராடக்டோட வயபிலிட்டி என்ன இந்தியாவில்,
ஸோ இது எங்கெங்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கும்போது ஸோ நிறைய இந்த மார்க்கெட் ரிசர்ச் வந்து நிறைய பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் புக்குன்னு இதை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. கேஸ் ஸ்டடிஸ் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன யூஸ் கேசஸ் டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் வந்து டெய்லியும் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய D2C ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்ரிடே வந்து எவ்வளோ வருது. ஸோ இந்தியாவில் வந்து எவ்வளோ கன்சூம் மார்க்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து எவ்வளோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹெல்த் கேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்வென்ஷனலாக இருந்தது இன்னைக்கு நிறைய மாடர்னைஸாக போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் பேஸ்ட் ஒரு ஹெல்த் கேர் ஒரு ரெக்கார்டு சிஸ்டம் இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு ஆட்டோமேஷன் ஓரியன்ட் போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுளோட இஹெச்ஆராக இருக்கலாம், இல்லைனா வந்து நிறைய இஹெச்ஆர் ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் தான், எல்லாமே அக்கௌண்டபிலிட்டி தான். ஸோ எல்லாமே வந்து பேப்பர்லெஸ் அக்கௌண்டபிலிட்டி தான் உங்களுக்கு. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எண்ட் ஆஃப் த டில் வந்து டிஸ்சார்ஜ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து சிஸ்டம் இதுதான். ஸோ நீங்கள் எங்கேருந்து எப்போ வேணாலும் வந்து இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அது. ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி நிறைய விஷயம் மாடர்னைஸ் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அலர்ட் மெசேஜ், அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ மெசேஜஸ், அதுக்கப்புறம் வந்து ரிஸ்க் மெசேஜஸ். ஸோ இது எல்லாமே நிறைய வந்து ஆட்டோமேஷன் ஆகிட்டுருக்கு இந்தியாவில். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன D2C பிராண்ட் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. இந்த 2025 முடித்துக்குள்ளேயும் அது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து $100 பில்லியன் மார்க்கெட் வந்து ஹிட் அடிக்க போகுது இது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஃபீல்டு நான் லிஸ்ட் ஆஃப் ஏரியா ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் ஸ்ட்ரீம் சொல்லிட்டேன். அதை பேஸ் பண்ணி என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கான வேலைவாய்ப்புகள்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நான் பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜேஇ இருக்குது. ஸோ ஜேஇ நம்ம எதுக்கு எழுதுறோம்? ஐஐடிக்கும் என்ஐடிக்கு ஜிஎஃப்டிஐக்கு. ஜிஎஃப்டி என்னென்ன கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட். என்ஐடினா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐஐடினா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ ஐஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸ் ப்ளஸ் அட்வான்ஸ் தேவை. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளோ கோர்சஸ் இருக்குது நம்ம ஐஐடியில்? 250 கோர்சஸ் இருக்குது. மொத்தம் இந்தியாவில் எத்தனை கோர்சஸ் இருக்குது, எத்தனை இன்ஸ்டியூட் இருக்குது தெரியுமா? 23 இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ ஐஐஎஸ்டி அது வந்து திருவனந்தபுரத்தில் ஒன்று தான் இருக்குது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அதுக்கும் வந்து மெயின்ஸ் ப்ளஸ் அட்வான்ஸ் ரெண்டுமே தேவை. 2 இன்ஸ்டியூட் தான் இருக்குது. 2 கோர்சஸ் தான் இருக்குது அது ஆக்சுவலி. ஸோ அதே மாதிரி என்ஐடி வந்து 32 இன்ஸ்டியூட் இருக்குது. அது வந்து ஜேஇயோட மெயின் ஸ்கோர் மட்டும் இருந்தால் போதும். மொத்தம் 40 கோர்சஸ் இருக்குது. அது மாதிரி ட்ரிபிள் ஐடி இருக்குது. ட்ரிபிள் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 இன்ஸ்டியூட் இருக்குது. அதில் வந்து 23 வந்து ப்ரைவேட் ஃபண்டடும், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்லேயும் 3 வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே ஃபண்டிங்கில் நடக்கிறது. ஸோ அதில் மொத்தம் உங்களுக்கு வந்து 27 கோர்சஸ் இருக்குது. அப்புறம் ஜிஎஃப்டிஏ நான் சொன்னேன்ல, ஸோ அது வந்து ஜேஇ மெயின் ஸ்கோர் இருந்தால் போதும். மொத்தம் 43 கோர்சஸ் இருக்குது. அது மாதிரி ஐஏஎஸ்சி ஒரு இன்ஸ்டியூட் தான் இருக்குது பெங்களூரில், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், ஐசரோட ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. ஸோ அது வந்து ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு +2 பேஸ்டு மார்க் நடக்காது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 488 காலேஜஸ் இருக்குது, இன்க்ளூடிங் பிஆர்கோட கோர்ஸ் எல்லாம் சேர்த்து சொல்கிறது. ஸோ டிஎன்ஏவோட காலேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் மொத்தம் 5 காலேஜஸ் இருக்குது. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியோட கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் இருக்குது. அதில் 16 காலேஜஸ் இருக்குது. அதுமாதிரி கவர்மெண்ட்டோட எய்டட் காலேஜஸ், அதுமாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ், அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். சரிங்களா? இப்போது ஒரு காலேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுவீங்க? சும்மா வந்து இப்போ ஜென்ரலாக நம்ம +2 வந்து படிக்கிறோம் அப்படின்னா, என் கூட ஒருத்தன் படிப்பான். அவன் வந்து அவங்க அப்பா வந்து மேபி எஜுகேட்டடாக இருப்பார், எங்கே ஒர்க் பண்ணுவார். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் வச்சுட்டு இந்த காலேஜ் செலக்ட் பண்ணலான்னு இருப்பாங்க. இந்த கோர்ஸ் படிக்க போகிறாங்க, இந்த காலேஜ் செலக்ட் பண்ணலான்னு இருப்பாங்க. அவன் கூட ஒருத்தன் இருப்பான். இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என் ஃப்ரெண்டு செலக்ட் பண்ணான், ஆனால் நானும் அந்த காலேஜ் போகணும்னு ஒரு பை டிஃபால்ட்டாக ஒரு தாட் வந்து அங்கே மைண்டுக்குள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்பவுமே இருக்கக்கூடாது. அவன் எப்பவுமே வந்து என்ன கோர்ஸ் படிக்க போகிறோம், எங்கே படிக்க போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே படிக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் படிக்கிறோம் அப்படின்றதான் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் ப்ரொடக்ஷன் படிக்கிறதும், ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு காலேஜில், ஒரு Tier 3 டவுனில் இருக்கிற ஒரு காலேஜில்
ஐடி படிக்கிறது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டால் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் ப்ரொடக்ஷன் படிக்கிறது எவ்வளோ பெட்டர், மச் பெட்டர். சரிங்களா? ஸோ அதில் வந்து நான் சொல்லிடுறேன் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து அந்த காலேஜ் வந்து லொக்கேஷன் பார்க்கணும். இப்போ நீங்கள் உங்கள் வீடு இருக்குன்னா அந்த அந்த வீட்டுக்கும் அந்த காலேஜஸ்க்கும் வந்து லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டயர் 1 சிட்டியில் இருக்கா, டயர் 2 சிட்டியில் இருக்கா அப்படின்றத பாருங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு கிராமத்தில் இருக்கா, நகரத்தில் இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபேக்கல்டிஸ். இல்லை, ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபேக்கல்டிஸ்னால் இப்போ வந்து ஃபெசிலிட்டிஸ்னால் நீங்கள் உடனே மெஸ் இருக்கா, ஹாஸ்டல் இருக்கா அப்படி பார்க்காதீங்க. இப்போ அந்த காலேஜில் வந்து லைப்ரரி ஃபெசிலிட்டி இருக்கா, அந்த லைப்ரரியில் வந்து என்னென்ன எவ்வளோ புக்ஸ் இருக்குது அந்த மாதிரி பாருங்கள். டிஜிட்டல் ஜேர்னல்ஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா, ஆர்டிகல்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுமா, அந்த மாதிரிலாம் இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஃபேக்கல்டிஸோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத பாருங்கள். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு காலேஜோட A to Z வந்து நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். அது ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும். பட் ஆனால் ஸ்டில் ஓப்பன் டு ஆக்சஸ் தான் அது. பட் அது வந்து ப்ரைவேட், அது ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் அது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஆனால் நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஒரு காலேஜில் எத்தனை ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க, அது ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் வந்து அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, என்ன டிகிரி முடிச்சிருக்காங்க, எந்த இயர் முடிச்சிருக்காங்க, எந்த காலேஜில் முடிச்சிருக்காங்க முதற்கொண்டு எல்லாமே இருக்கும் அதில். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ரேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் ஃப்ரேம் ஒர்க் சம்திங். ஸோ அது வந்து நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் வந்துட்டு உங்களுக்கு எவ்ரி இயர் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற காலேஜ் வந்து எந்த ரேங்க் இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த காலேஜ் ஏதாவது இன்டர்நேஷ்னல் ரெகக்னைசேஷன் இருக்கா, இல்லை ஏதாச்சும் இன்டர்நேஷ்னல் காலேஜஸ் கூட வந்து டைப்பில் இருக்காங்க, அதுவும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், அவங்க உள்ள வந்து ரிசர்ச் சென்டர்ஸ் வந்து ஏதாச்சும் இருக்காங்க, இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்து ஏதாச்சும் வச்சுருக்காங்க. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வந்து நிறைய காலேஜஸ் வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி வந்து அது டீப் ரிசர்ச் பண்ணி நம்ம அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் ஏதாச்சும் பண்ணிட்டுருக்காங்களா, உள்ள ஜாயின்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாச்சும் பண்ணிட்டுருக்காங்களா. அதுக்கப்புறம் வந்து அக்ரிடேஷன் வந்து MBA அக்ரிடேஷன் இல்லை NAC அக்ரிடேஷன் அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கெஸ்ட் லெக்சரர், வெபினார்ஸ் இல்லை வந்து ஒர்க் ஷாப்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் கண்டக்ட் பண்ணுறாங்களா அது பாருங்கள். அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்டு, இதுதான் ரொம்ப முக்கியம். லாஸ்ட் இயரோட பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்றது பாருங்கள். எத்தனை கம்பெனிஸ் உள்ளே வந்திருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து யார் வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ், எவ்வளோ வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ், ஆவரேஜ் பேக்கேஜ் என்ன, அதுக்கப்புறம் லோயஸ்ட் பேக்கேஜ் என்ன, இது எல்லாமே பாருங்கள். ஸோ இதெல்லாமே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த காலேஜோட மதிப்பீடு வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட ஜாப் லேண்ட்ஸ்கேப் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம், இப்போ என்ன பண்ணோம், டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹவு டு சூஸ் ஏ காலேஜ் அதையும் பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு அப்ஸ்கில்லிங். ஸோ அப்ஸ்கில்லிங் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் வந்து உங்களோட லேர்னிங் ப்ராசஸ். நீங்கள் வெதர் வந்து யூ ஆர் காலேஜ் ஆர் யூ ஆர் இன் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் டசன்ட் மேட்டர். ஸோ யூ ஷுட் அப்டேட் யுவர் செல்ஃப் பை யூஸிங் த அப்ஸ்கில்லிங். ஸோ அப்ஸ்கில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசோர்ஸஸ் வந்து இருக்குது. எதோ பெய்ட்லேயும் இருக்குது, ஃப்ரீ ஆக்சஸும் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓவர் த டைம் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரியர் ப்ரோக்ரஷன் வந்து பயங்கர சேஞ்ச் இருக்கும், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா NPTEL வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அது வந்து கவர்மெண்ட்டோடது. அப்புறம் MIT ஓப்பன் கோர்ஸ்வேர் வந்து அவங்க வந்து அதில் சிலதெல்லாம் வந்து ஐ திங்க் அதில் நிறைய வந்து ஃப்ரீ ஆக்சஸ் தான் இருக்குது. கோர்ஸராக இருக்குது. அதுக்கப்புறம் அதில் சிலது வந்து நீங்கள் கோர்ஸ் பண்ணலாம், பட் சர்டிஃபிகேட் வேணுன்னா நீங்கள் பே பண்ணணும் அதுக்கு. அப்புறம் உடாசிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் கான் அகாடமி இருக்குது, EDX இருக்குது. அதுக்கப்புறம் கூகுள் ஸ்கில் ஷாப் இருக்குது. அதுக்கப்புறம் கூகுள் ஸ்கில் ஷாப்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் அது. அப்புறம் உடிமை இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூவி இருக்குது, கிரேட் லேர்னிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் போயிட்டு உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கோர்ஸ் பண்ண போகிறீங்க, வெதர் வந்து நீங்கள் வந்து சாஃப்ட் ஸ்கில் பண்ண போகிறீங்களா, இல்லை டெக்னிக்கல் ஸ்கில் பண்ண போகிறீங்களா,
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைத்தான் அப்கிரேடேஷன் பண்ண போறீங்கன்னா, அதுக்கேத்த மாரி அந்த கோர்சஸ் வந்து பார்க்கணும். உங்களுக்கு எல்லா கோர்சஸுமே வந்து இண்டஸ்ட்ரியில வந்து ரெகக்னைஸ் ஆகும். உங்களுக்கு கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் இருக்கும். அத நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். அத ஒர்க் அவுட் பண்ணி நீங்க வந்து ஒரு ப்ரூவ் பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் அதுவே உங்களுக்கு வந்து நீங்க ரெஸ்யூம்ல வந்து நல்ல ஒரு வெயிட்டேஜ் குடுக்கும் அது. ஸோ ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஃப்ளெக்சிபிள் பேட்டரிஸ் வரப்போகுது. ஸோ இந்த பேட்டரி வந்து இப்போ ஒரு ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டாட்டிக்ல இருக்கும்போது, இப்போ நாளைக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு டைனமிக்கா வரப்போகுது அது. ஸோ அது வந்து ஃப்ளெக்சிபிள் பேட்டரிஸு. ஆல்ரெடி சொன்னதான் ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவலு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டெக்னாலஜிஸ் இது. அப்புறம் டிசைனர் பேஜஸ்ஸு, அப்புறம் மெட்டாவெர்ஸ் ஃபார் மென்டல் ஹெல்த்து, அதுக்கப்புறம் வந்து வியரபிள் பிளான்ட் சென்சார். ஸோ ஒவ்வொரு பிளான்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பு பொறுத்துற மாதிரி. ஸோ இப்போ அதுவே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் கண்ட்ரோல்டு இந்த சிப்புன்ற மாதிரி வந்துடும். ஆல்ரெடி வந்து ஹைப்ரிட் ஒரு பிளான்ட் வர மாதிரி இப்போ வந்து சிப்பு பேஸ்டு பிளான்ட் வரும்போது. அப்புறம் ஸ்பேஷியல் ஆமிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளெக்சிபிள் நியூரல் எலக்ட்ரானிக்ஸு, சஸ்டைனபிள் கம்ப்யூட்டிங்கு, அதுக்கப்புறம் ஏஐ ஃபெசிலிட்டேடு ஹெல்த் கேரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏஐ ஃபெசிலிட்டி ஹெல்த்துக்காரனா நீங்கள் வந்து இன்டகிரேஷன் ஆஃப் ஏஐ வந்து ஸோ டயக்னோஸ்டிக்ஸ் வந்து ஒரு என்ஹான்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் பிளானிங் அண்ட் ஸோ உங்களோட ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் அதே பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேஷண்ட் கேர், இது எல்லாமே வந்து ஒரு அட்வான்ஸ் ப்ராசஸ் வந்து ஓரியன்டட் இது. ஸோ இதுதான் வந்து ஓவராலு. ஸோ நான் ஒரு 2-3 கேஸ் ஸ்டடீஸ் வந்து சொல்லலான்னு இருக்கேன். ஸோ அது மட்டும் சொல்லிட்டு வைண்ட் பண்ணிக்கலாம் அந்த செஷன். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் எப்பவுமே ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணுங்க. அது வந்து சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் பண்ணீங்கன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அது சொசைட்டிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த நாட்டுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும், நம்மளுக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு லேர்னிங்காக இருக்கும் அது. ஸோ அது மாதிரி தான் வந்து நான் இங்கே ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்னென்னா வந்துட்டு நோ ஃபுட் வேஸ்ட். இவங்க வந்து ஆக்சுவலி யாருன்னா அப்படின்னா கோயம்புத்தூர் பேஸ்டு ஒரு ஸ்டார்ட் அப் தான் இவங்க. ஸோ பத்மநாதன் கோபாலன் அப்படின்ட்டு தினேஷ் மோனிக்கம் அண்ட் சுதாகர் மோகன், இவங்க தான் வந்து ஃபவுண்டர் அண்ட் கோ ஃபவுண்டர்ஸ். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களோட ஐடியா வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மண்டபத்துலேயோ இல்லை வந்து ஒரு ஹோட்டல்லையோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகுது. இப்போ நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணுறதுலாம் வந்துட்டு கேஃபிட்டேரியா இல்லை கேன்டீன் இருக்கும். ஸோ இப்போ நான் வரைக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு படிக்கிறதுல ஒரு காலேஜ் கேன்டீன் இருக்குன்னா நீங்கள் வந்து அங்கே வந்து எழுதுவாங்க லாஸ்ட் டே வந்து எவ்வளோ வந்து ஃபுட்டு வேஸ்டேஜ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எதன் வந்து இது வந்து இந்த போய் சாப்பிடாம போயிருக்கலாம், இல்லை நம்ம சாப்பிட்டுட்டு மிச்சம் அது எல்லாம் சேர்த்து தான் அது. ஸோ இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லெசன் ஒன்று கொடுக்கும். ஓகே நம்ம நெக்ஸ்ட் டே வந்து ஃபுட்டு வேஸ்ட்டை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் வந்து ஓகே இந்த ஃபுட்டுலாம் ஏன் நம்ம கலெக்ட் பண்ணக்கூடாது, கலெக்ட் பண்ணி வந்து தேவையானவங்க வந்து நம்ம ஏன் தருவாங்க. ஏன்னா இந்தியா வந்து ஒரு இருக்கிறவங்க கிட்ட நிறைய இருக்குது, இல்லாதவங்க கிட்ட இன்னும் எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த இல்லாதவங்க கிட்ட எதுவுமே நம்ம எப்படி சேர்ப்போம் அப்படின்றது தான் எங்களோட கான்செப்ட். ஸோ இன்றைக்கும் வந்து பல மாநிலத்தில் ஒரு வேளை சோத்துக்கு கூட வந்து பிச்சை எடுக்கிறவங்களும் சரி, வறுமையில் வாடுறவங்க, ஒருவேளை பட்டி போட்டு இருக்கிறவங்களும் சரி, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ அதை அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி இல்லாதவங்ககிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது தான் எங்களோட கான்செப்ட். ஸோ அதுக்கு தான் இவங்க பேர் வந்து நோ ஃபுட் வேஸ்ட் அப்படின்றத வச்சுருக்காங்க. ஸோ இவங்க ஒரு என்ஜிஓ தான் இவங்க வந்து ரன் பண்ணுறாங்க. டு பேசிக்கலி வந்து டு எலிமினேட் த ஹங்கர், சரிங்களா, பை ரீடிஸ்ட்ரிபியூட்டிங் சர்ப்ளஸ் ஃபுட் டு தோஸ் இன் நீடு, சரிங்களா. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டெய்லியும் வந்து 600 பிளேட்ஸ் வந்து அவங்க வந்து இது வந்து ஆஸ் பர் ரிப்போர்ட்டட் இன் 2017. ஸோ இன்றைக்கி வந்து அவங்க வேறு லெவலில் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு 600 பிளேட் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ 600 பிளேட்னா 600 பேருக்கு வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணி அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க ஒரு ஆப் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆப் மூலிமா அந்த ஃபுட்டை கலெக்ட் பண்ணி இல்லாதவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் தராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ஆந்திர பிரதேஷில், அதுக்கப்புறம் வந்து தெலுங்கானாவில் இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து ஓவர் த டைம் வந்து ஸ்கேல் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் அப்புக்கு வந்து அவார்டும் கிடச்சிருக்கு. யுனைடெட் நேஷன்ஸோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டோட ஜீரோ ஹங்கர் அதை வந்து பேஸ் பண்ணி காமன்வெல்த்தோட யூத் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஸோ இந்த மாதிரி சோஷியல் இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய வரும்போது அது சோஷியலுக்கும் சொசைட்டிக்கும் வந்து நிறைய ஒரு பங்களிப்பாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் வந்து 2-3
ஏஐ டூல்ஸ் மட்டும் பார்க்கலாம். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரெடிபிள் ஏஐ டூல்ஸ். ஒன்று வந்து நாப்கின் ஏஐ. ஸோ நான் வந்து ஆக்சுவலி பிஃபோர் ஜாயினிங் பிஎம்சி ஐ கேம் டு நோ தட் ஒன் டூல் இஸ் எக்ஸிஸ்ட், one one beautiful tool is exist for the data visualization. நான் ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து அந்த டூல் வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ அது யூஸ் பண்ணி பார்த்தேன், பயங்கரமாக இருக்குது அது ஆக்சுவலி. நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து அதை அப்படியே சூப்பராக வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து விஷுவல் டயக்ராமாக வந்து எடுத்துகிட்டு வருது. சூப்பராக இருக்குது. நான் வந்து எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ brainstorm ideas, take quick notes, visualize connections and enhance creativity. இது வந்து நாப்கினோட. சாட் ஜிபிடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இட்ஸ் ஐடியேஷன், brainstorm ஐடியேஷன். அது இதுக்கப்புறம் இப்போ நிறைய வந்திருக்கு. குரூப் வந்திருக்கு, அதுக்கப்புறம் டீப்சீக் வந்திருக்கு. சாட் ஜிபிடியோட டீப்சீக் வந்து ஒரு அட்வான்ஸில் இருந்தது. இப்போ டீப்சீக்கோட வந்து குரூப் வந்து பயங்கர அட்வான்ஸாக இருக்குது. ஸோ வந்துட்டே தான் இருக்கும் அது. நம்ம வோல்ஃப்ராம் ஆல்ஃபா இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்ப்யூட்டேஷனுக்கு. இதுதான் ஓவராலாக. ஸோ இதுதான் வந்து கெரியர் ஆப்ஷன்ஸ் இன் இன்ஜினியரிங். ஸோ ஐ திங்க் வந்து மோஸ்ட் ஆஃப் த டாபிக் வந்து நான் டச் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா நான் வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது, இவ்வளோ நேரம் நின்று வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஸோ தேங்க்யூ அசோக் ஸோ மச். ஜெய் ஹிந்த்.